நாராயணியம் தசகம் 2. இதுக்கு முன்னால இருந்த தசகத்துல முதல்ல பரபிரம்ம ரூபத்திலையும் அதானது கிளியர் இல்லாத ரூபத்திலையும் அதுக்கப்புறமா சகலமான அந்த விஷ்ணு ரூபத்திலையுமாக்கும் வர்ணிச்சதை நம்ம பார்த்தோம். இந்த தசகத்துல ரொம்ப வெக்தமான சொரூப வர்ணனை நடத்தப்படுறது. கேசாதிபாத வர்ணனையாக்கும் நடக்கிறது. தலையில இருக்கிற கிரீடம் முதலுக்கு பாதத்துல போட்டுருக்கிற கொலுசு வரைக்கும் அதனோடு எல்லா விதமான அழகையும் இதுல வர்ணிக்கப்படுறது. சூரிய ஸ்பர்தி கிரீடம் அதாக்கும் முதல் ஸ்லோகத்துல ஆரம்பமாகிறது. சூரியன் கிட்ட போட்டி போடுற கிரீடம். നമ്മൾ ഒരുത്തരിட்ட போட்டி போடணுமானா போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா அவளை விட நமக்கு ஒரு எபிலிட்டி உண்டானாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். இங்க சூரியனை விட பிரகாசமா இருக்கிற கிரீடம் அப்படின்னாக்கும் வர்ணனை பண்ணப்படுறது. அதனாலேயாக்கும் சூரிய ஸ்பர்தி கிரீடம். 1000 கோடி சூரியன மாதிரி ஜொலிக்கிற கிரீடம் அப்படின்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்களில லைனா அப்படியே சொல்லிண்டு அப்படியே அர்த்தத்தை சொல்றது பிராக்டிக்கல் கிடையாது. பல பதங்களும் மாறி மாறியாக்கும் ஸ்லோகங்களில எழுதப்படுறது. அத கோர்வையா எடுத்து சொல்லறதுக்கான முயற்சியாக்கும் இங்க நடக்கிறது. ஒரு ஸ்லோகத்தை படிச்சு அத அப்படியே ஒரு மீனிங் பாக்கிறதுக்கு முடிஞ்சானா அத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனாலேயாக்கும் இப்படி ஒரு முயற்சி. அப்ப இங்க சூரிய ஸ்பர்தி கிரீடம், சூரியன் கிட்ட போட்டி போடுற கிரீடம். அடுத்தது ஊர்த்வம் திலகம் புரோத்பாசி ஃபாலாந்தரம். சூரிய ஸ்பர்தி கிரீடம் ஊர்த்வ திலக புரோத்பாசி ஃபாலாந்தரம். சூரிய ஸ்பர்தி கிரீடம் சூரியன் கிட்ட போட்டி போடுற கிரீடம். ஊர்த்வ திலகம், ஊர்த்வம் சொன்னனாக்கா கீழேந்து மேலுக்கு, அதாக்கும் ஊர்த்வம் சொல்லப்படுறது. திலகம் அப்படின்னா பொட்டு. கீழேந்து மேலுக்கு ஒரு கோபிக்குறி பகவானோடு முகத்துல இருக்கு. அது எங்கேயாக்கும் இருக்கு அப்படின்னா புரோத்பாசி ஃபாலாந்தரம். ஃபாலம் சொன்னா நெத்தி, ஃபாலாந்தரம் அப்படின்னா நெத்தி தடம். புரோத்பாசி அப்படின்னா நன்னா ஜொலிச்சு சோபிக்கிற பகவானோடு நெத்தி தடத்துல இப்படி அழகான ஒரு கோபிக்குறி இருக்கு. சூரிய ஸ்பர்தி கிரீடம் ஊர்த்வ திலக புரோத்பாசி ஃபாலாந்தரம் அப்படின்னு சொன்னா சூரியன் கிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சு நிற்கிற பகவானோடு சிரசுல இருக்கிற கிரீடம். அதுக்கப்புறமா பகவானோடு நெற்றித்தடத்துல இருக்கிற கோபிக்குறி அது நன்னா திளங்கி பிரகாசிக்கிறது. பகவானோடு நெற்றித்தடம் கோபிக்குறியில நன்னா சோபிக்கிறது. கிரீடம், நெற்றி, கோபிக்குறி இதெல்லாத்தையும் இப்ப பார்த்தோம். இனி கண்ணு. கண்ணு எப்படி இருக்கு பகவானுக்கு? காருண்ய ஆகுல நேத்திரம். காருண்யம் நிறைஞ்சு கவிஞ்சு வழிஞ்சு ஒழுகிற கண்ணுகள்.
ஆர்திர ஹசிதம், பக்தர்களோடு மனச அலிய வைக்கிற ஹசித உல்லாசம், பகவானோடு அந்த புன்னகையா இருக்கிற பிரகாசம். காருண்யாகுலநேத்ரமார்த்ரஹசிதோல்லாசம் சுனாசாபுடம். இனி அங்க சூச்சனனகா வெரி குட் அப்படின்னு அர்த்தம். நாசா அப்படின்னா மூக்கு, சுனாசாபுடம் அப்படின்னா நல்ல அழகான மூக்கு. நல்ல அழகான மூக்கு இருக்கு பகவானுக்கு. கிரீடம், நெற்றி, அந்த நெற்றியில கோபிக்குறி, அழகான மூக்கு, இதெல்லாம் அர்த்தம் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சூரிய ஸ்பர்தி கிரீடம் ஊர்த்வதிலகம், சூரியனை ஜெயிச்சு நிக்கிற கிரீடமும், அதே மாதிரி நல்ல அழகான கோபிக்குறி. ஊர்த்வதிலகம் அப்படின்னா கீழேந்து மேல பார்த்து அழகா வரைச்சிருக்கிற கோபிக்குறி. புரோத்பாசி பாலாந்தரம், நன்னா சோபிக்கிற நெற்றித்தடத்திலேயாக்கும் இந்த கோபிக்குறி இருக்கு. காருண்ய ஆகுல நேத்திரம், காருண்யம் வழிஞ்சொழுகிற கண்ணுகள். ஆர்திர ஹசித உல்லாசம் சுநாசாபுடம், பகவானோடு அந்த புன்னகை பக்த ஹிருதயங்களை அப்படியே அழிய வைக்கிறது. பகவானோடு அழகான மூக்கும், இதெல்லாம் காண முடியறது கிருஷ்ணா. அடுத்தது இனி என்ன வாக்கும் காணறது அப்படின்னு சொல்லறார் பட்டதிரி. கண்டம் சொன்னா கன்னம், பகவானோடு கன்னம் உத்தியது, நல்ல அழகா சோபிக்கிறது. என்ன சோபிக்கிறது? என்னத்தால சோபிக்கிறது கன்னம்? மகரம் அப்படின்னா மகர மத்ஸ்யம். அந்த மகர மத்ஸ்யத்தோடு ஷேப்பில இருக்கிற, காதுல போட்டிருக்கிற குண்டல யுகம், குண்டலங்களால பகவானோடு கன்னம் ஆபம் ரெஃப்ளெக்ட் பண்ணறது. கண்டோத்யன்மகராப குண்டலயுகம் கண்டோஜ்வலத் கௌஸ்துபம். அப்படி அந்த கன்னத்துல குண்டலங்கள் ரெஃப்ளெக்ட் பண்ணறது. அதிபராசக்தியோடு உருவத்தை எடுத்து நம்ம பார்க்கிறதையும், அம்பாளோடு காதுல இருக்கிற அந்த ஜிமிக்கி கம்மல் அம்பாளோடு கண்ணாடி மாதிரி இருக்கிற கன்னத்துல ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு 4 கம்மல் இருக்கோ அப்படின்னு தோணறா மாதிரி நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி இங்க பகவானோடு அந்த திருரூபத்தை பார்த்துண்டு பட்டதிரி வர்ணிக்க வாக்குமே சேரார். நன்னா மினுமினுன்னு இருக்கிற அந்த கன்னத்துல பகவானோடு காதுல போட்டு இருக்கிற அந்த மகர குண்டலங்கள் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு கன்னத்துல நன்னா பளிச்சுன்னு தெரியறது. அதுக்கப்புறமா கண்டம் சொன்னா கழுத்து, உஜ்வலது ஜொலிக்கிறது. எதனாலயாக்கும் இந்த கழுத்து ஜொலிக்கிறது? கௌஸ்துபம், கழுத்துல கௌஸ்துப ரத்னத்தை பகவான் ஆபரணமா போட்டு இருக்கார். அப்படி இருக்கிற பகவானோடு தொது ரூபம், அந்த பகவல் ரூபம் அப்படிங்கிறது எனக்கு காண முடியறது கிருஷ்ணா. அந்த தொத்ரூபத்துல பகவானோடு திருமாறில நான் இன்னும் காணறேன். என்ன காணறேன்? வனமால்யஹார படலம், பகவான் வனமாலையெல்லாம் போட்டுருக்கார், ஹார படலங்கள் எல்லாம் போட்டுருக்கார். வனமாலை அப்படின்னு சொன்னாக்கா காட்டு பூக்களால இருக்கிற மாலை, அதுல எல்லா பூக்களும் இருக்கும். வனமாலை அப்படிங்கிறது
கழுத்திலேந்து பாதம் வரைக்கும் போட்டுக்கிற மாலையாக்கும். அதெல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் கிருஷ்ணா அப்படிங்கிறார் பட்டதிரி. தெச்சி, துளசி இலைகள், அந்தந்த கிளைமேட்டுக்கு என்னென்ன பூக்கள் இருக்கோ அதெல்லாம் போட்டு கட்டுற மாலை. அதே மாதிரி அந்த மாலை முல்லைப்பூவை வச்சும் துளசியை வச்சும் பாரிஜாதத்தை வச்சும் மந்தாரத்தை வச்சும் இந்த வனமாலை கட்டறா. பவிழமல்லி கொடிய வச்சும் கட்டறா. இப்படி இருக்கிற அந்த வனமாலை பார்க்கறதுக்கு என்ன ஒரு அழகாக்கும் கண்ணா. அதுக்கப்புறமா பகவான் என்ன போட்டு இருக்கார் திருமாறுல, ஹாரபடலம். படலம் ஜனனா கூட்டம். ஹாரபடலம் அப்படின்னா முத்துமணிகளால கோத்த மாலை போட்டு இருக்கார். பவிழமணி கோத்து கட்டின மாலை, நவரத்னமணி 9 கலர் மணிகளால இருக்கிற மாலை. இப்படி முத்துமணிகளாலையும் பவிழமணிகளாலையும் நவரத்னமணிகளாலையும் கோத்து கட்டி இருக்கிற மாலைகளோடு ஒரு கூட்டமே பகவானோட கழுத்துல இருக்கு. படலம் ஜனன கூட்டம். ஹாரபடலம் அப்படின்னா மாலைகள் நிறைய போட்டு இருக்கார் பகவான். பகவானோட திருமாறுல ஸ்ரீவல்சதீப்ரம். ஸ்ரீவல்சதீப்ரம், ஸ்ரீவல்சத்தால பகவான் அப்படியே தீப்ரம் சோபிக்கிறார். பகவானோட மாறிடம் அது பார்க்கறத ஸ்ரீவல்சத்தையும் காணறதுக்கு சாத்தியமாகும். இதெல்லாம் நம்ம அப்புறமா டீட்டெயிலா பார்ப்போம். இருந்தாலும் அந்த ஸ்ரீவல்சம் என்னான்னு ஓடியும் ஒன்று ஷார்ட்டா பார்த்துடலாம். திரிமூர்த்திகளில ஆரிக்காக்கும் சத்குணம் ஜாஸ்தி. இத சோதனை பண்ணி பார்க்கறதுக்கு ரிஷீஸ்வரர்கள் எல்லாருமா சேர்ந்துண்டு பிருகு மகர்ஷிட்ட சொன்னா, நீங்கள் தான் இதுக்கு சரியான ஆளு. இந்த திரிமூர்த்திகளை அவளோட கேரக்டரை சோதனை பண்ணி ஆரிக்காக்கும் சத்குணம் மட்டும் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு வருங்க. பிருகு மகர்ஷி முதல்ல பரமசிவன் கிட்ட போனார். பரமசிவன் சிப்ரகோபியாக்கும். அதுக்கப்புறமா பிரம்மா கிட்ட போனார். பரமசிவன்ல சத்குணம் இருக்கு, ரஜோகுணம் இருக்கு, இனி சம்ஹாரத்துக்கான தமோ குணமும் இருக்கு. பிரம்மா கிட்ட சத்குணம் இருக்கு, அதே மாதிரி சிருஷ்டிக்கான ரஜோ குணமும் இருக்கு. இனி இங்க சத்குணம் மாத்திரமாயிட்டு இனி போக வேண்டிய இடம் வைகுண்ட லோகத்துக்கு மட்டும்தான். அதனாலேயே வைகுண்டத்துக்கு போய் மகாவிஷ்ணுவை பார்க்கலாம் அப்படின்னு பிருகு மகர்ஷி போறார். அங்க போனோடனே மகாவிஷ்ணு நல்ல சந்தோஷத்தோடு கூடிட்டு தன்னோட மனைவியான லக்ஷ்மி தேவியோட மடியில தலைய வச்சுண்டு அனந்தன் அப்படிங்கிற அந்த ஆதிசேஷன்ல பாலாயில படுத்துட்டு இருக்கார். பிருகு மகர்ஷி நினைச்சார், இந்த மகாவிஷ்ணு சாந்த ஸ்வரூபியாயிட்டு இப்படி படுத்துட்டு இருக்கார், இவருக்கு கோபம் வருமான்னு பார்க்கணுமானா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். சும்மா போய் நின்னா ஒன்றும் பറ്റാது. அதனால பிருகு மகர்ஷி ஓடி போய் மகாவிஷ்ணுவோடு மாறில தன்னோட பாதத்தால ஒற்ற மிதி அப்புறம் மிதிச்சார். மகாவிஷ்ணு திடீர்னு எந்திருந்தார். முன்னால பார்த்த பிருகு மகர்ஷியை பார்த்து தொழுதார். உங்களை நான் காணலை மகர்ஷே, அதாக்கும் நான் எந்திருக்கலை அப்படின்னு சௌமியமா மன்னிப்பு கேட்கிறார். உட்கார வைக்கிறார், உபசரிக்கிறார். இப்படியாக மகாவிஷ்ணு அவரோடு சத்குணத்தை பிரகடனப்படுத்தினார். பிருகு மகர்ஷி காலால மிதிச்ச அந்த இடமாக்கும் ஸ்ரீவல்சம். பகவான் சொல்றார், நீங்கள் என்ன மிதிச்சேளே, இதுல எனக்கு எந்த விதமான கோபமும் உங்ககிட்ட இல்லை. நீங்கள் எனக்கு ஒரு பிரைஸ் தந்தா போல நான் இத என்னைக்கும் பாதுகாப்பா சூட்சிச்சு வைப்பேன். என்ன பார்க்கிற பக்தர்களுக்கும் இத காணற மாதிரி என்னோட நெஞ்சில இது இருக்கும். என்ன தொடர்த்த இந்த ஸ்ரீவல்சத்தையும் பார்த்து தொழுதா அவளுக்கு க்ஷேமம் உண்டாகும் இப்படின்னு சொல்லறார். பகவானோடு மகத்துவம் எடுத்து காட்டுற ரோம சுழியாக்கும் இது அப்படின்னும்
சில இடத்துல சொல்லப்படுறது. இப்படி இருக்கிற துது ரூபம், அந்த பகவானோட ரூபம் பஜே. இங்க அகம் பஜே அப்படின்னு அர்த்தம் எடுத்து அகம் பஜே அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கணும். அகம் அப்படின்னு இங்க சொல்லிட்டு இல்லை, அதனாலேயே அகம் பஜே அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க பஜே சொல்லணும். நான் பஜிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு பக்தர்களும் பகவான இந்த ஸ்லோகத்தால பஜிக்கிறத ஸ்வயம் பஜிக்கிறதாயிட்டு அகம் பஜே அப்படின்னு மனசுல அந்த அகம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிண்டு பஜே அப்படின்னு சொல்லணும். போயட் எழுதும்போது போயம் ஸ்லோகம் எல்லாம் எழுதுறத அதனோட பதங்களுக்கு ஒரு அழகு வரத்துக்கு சில பதங்களை யூஸ் பண்ணி சில பதங்களை அவாய்டு பண்றதுண்டு. இங்க ஒரு அழகு வர்றதுக்காக அந்த அகம் இங்க சொல்லிட்டு இல்லை இருந்தா கூடயும் அந்த அகம் அப்படிங்கறத மனசுல நினைச்சுண்டு இங்க பஜே அப்படின்னு சொல்லணும். சூரிய ஸ்பர்தி கிரீடம் ஊர்த்வ திலகம் புரோத்பாசி ஃபால அந்தரம் புரோத்பாசி ஃபாலாந்தரம். சூரிய ஸ்பர்தி கிரீடமூர்த்வ திலகம் प्रोद्भासि फालान्तरम् कारुण्य आकुलनेत्रम् आर्द्र हसितम् उल्लासम् सुनासापुडम् कारुण्याकुलनेत्रमार्द्र हसितोल्लासं सुनासापुडम् गण्ड उद्यन मगराव मगर आव कुंटल युगम गंड उद्यत मगर आव कुंटल युगम गंडोद्यन मगराव कुंडल युगम खंड उज्ज्वलद कौस्तुभम खंडोज्वलत् कौस्तुभम् त्वद् रूपं वनमाल्य हार पडल श्रीवत्सदीप्रं भजे त्वद्रूपं वनमाल हार पडल श्रीवत्सदीप्रं भजे सूर्य स्पर्धे किरीटमूर्ध्व तिलकम् प्रोद्भासि फालान्तरम् कारुण्याकुलनेत्रमार्द्रहसितोल्लासं सुनासापुडम् गण्डोद्यन्मकराभकुण्डलयुगम् खण्डोज्ज्वलत् कौस्तुभम् त्वद्रूपं वनमाल्यहार पडल श्रीवत्सदीप्रं भजे. ரெண்டாவது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். முதல் ஸ்லோகத்துல பகவானோடு நெஞ்சு வரைக்குமான வர்ணனையை பார்த்துட்டோம். இந்த ஸ்லோகத்துல கைகளும் மஞ்சப்பட்டும் இடுப்புல போட்டுருக்கிற அரஞானமும் கால் பாதங்களையும் எல்லாம் அந்த சொரூப வர்ணனையாக்கம் நடக்கிறது. முதல்ல ரெண்டு வரியும் ஒட்டுக்க சேர்த்து சமஸ்த பதமாயிட்டு நிறைய சின்ன சின்ன பதங்களை கூட்டி சேர்த்து இருக்கிற ஒற்ற பதத்துக்காக்கும் இந்த சமஸ்த பதம் அப்படின்னு சொல்றது. அப்படி சமஸ்த பதமாயிட்டாக்கும் இதுல எழுதப்பட்டிருக்கு. இது பெரிய ஒரு பதமாக்கும், நிப்பாட்டாம சொல்லக்கூடிய ஒரு பதம். அப்படி இருக்கிற அந்த பதங்களை பிரிச்சு இங்க அர்த்தத்தை படிக்கலாம். சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்களில ஓர்டர்லி அப்படியே அர்த்தங்களை சொல்லிட்டு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக்கும். பதங்கள் இப்படி பல இடத்துலையும் பிரிஞ்சு அதையெல்லாம் கோத்து கட்டி ஒரு மாலை மாதிரி கோத்து
வேணும் அர்த்தத்தை சொல்றதுக்கு இருந்தா கூடயும் ஸ்லோகமா அப்படியே ஸ்லோகத்தை படிச்சு அதை அப்படியே லைன் பை லைனா அப்படியே அர்த்தத்தை சொல்றதுக்கான ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதுல ரெண்டாவது ஸ்லோகத்துல கேயூராங்கத கங்கணோத்தம மகாரத்னாங்குலியாங்கித ஸ்ரீமத்பாஹு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருஹாம். இது பிரிக்கிறோமே. ஃபர்ஸ்ட் கேயூரம், அங்கதம், கங்கணம், உத்தம, மகா, ரத்ன, அங்குலீயம், அங்கிதம், ஸ்ரீமத், பாஹு, சதுஷ்க, சங்கத. கதா, சங்க, அரி, பங்கேருஹாம். கேயூரம் அப்படின்னு சொன்னாக்கா தோல் வளை, ஷோல்டர்ல போட்டுக்கிற வளைக்கு பேராக்கும். கையோடு மேல டாப்ல ஷோல்டர், அந்த கையோடு கைக்குழியிலேந்து அந்த மேல் பக்கத்துக்கு சுட்டி கெட்டி ஒரு பிரேஸ்லெட் மாதிரி கெட்டி உറപ്പിக்கிறதுக்கு பேராக்கும் தோல் வளை. அடுத்தது அதாக்கும் கேயூரம். அடுத்தது அங்கதம். இந்த தோல் வளைக்கு கீழே கைமுட்டுக்கு மேல தரிக்கிறதாக்கும். இது சொர்ண பேண்ட் சுட்டி கட்டுற மாதிரி, அதுக்கு பேராக்கும் அங்கதம். அடுத்தது கங்கணம் சொன்னாக்கா ஒற்ற தடவளை, கையில ஒற்ற வளை போட்டுக்கோமே, அதுக்கு பேராக்கும் கங்கணம். அப்போ கேயூரம், அங்கதம், கங்கணம், உத்தம, மகா, ரத்ன, அங்குலீயம், அங்கிதா. உத்தமமா இருக்கிற மகாரத்னங்கள் பதிச்சிருக்கிற அங்குலீயம் ஜனன மோதிரம். பகவானோட கையில் இருக்கிற மோதிரம் நவரத்னங்களால இருக்கிற மோதிரமாக்கும். அங்கிதம் அப்படி இருக்கிறத மோதிரத்தை பகவான் தரிச்சுட்டு இருக்கார். கேயூரம் போட்டு இருக்கார், அங்கதம் போட்டு இருக்கார், கங்கணம் போட்டு இருக்கார், அதே மாதிரி நவரத்னங்களால மோதிரம் போட்டு இருக்கார். அப்படியெல்லாம் இருக்கிற பகவானோட கைகள் எத்தனை கையாக்கும் இனி பகவானுக்கு? 4 கை. ஸ்ரீமத் நல்ல ஐஸ்வர்யமா இருக்கிற தேஜஸ் இருக்கிற பாஹு கைகள். அப்படி கைகள் எத்தனை இருக்கு? சதுஷ்கா 4 கைகளாக்கும் பகவானுக்கு இருக்கு. அந்த 4 திருக்கைகள், அந்த 4 திருக்கைகளில சங்கதா சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சங்கதா அப்படின்னா அப்படி இல்லைன்னா அந்த 4 கைகளிலையும் பகவான் ஒவ்வொரு பொருள்களை வச்சுட்டு இருக்கார். என்னெல்லாம் மக்கள் வச்சுட்டு இருக்கார் பகவான் கையில? சங்க, சங்கு, கதா, கதா, சங்கு, அரி, பங்கேருகம். கதா சொன்னா கௌமோதகி அப்படிங்கிற கதையை வச்சுட்டு இருக்கார் கையில. பாஞ்சஜன்யம் அப்படின்னு பகவானோட சங்கோடு பேரு. அரி சொன்னா சக்கரம். பகவானோட கையில இருக்கிற சக்கரம் என்னவாக்கும்? சுதர்சன சக்கரம். அப்போ கௌமோதகி அப்படிங்கிற கதையும் பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கம் சுதர்சன சக்கரத்தையும் பகவான் கையில வச்சுட்டு இருக்கார். இனியொரு கை உண்டே பகவானுக்கு. 4 கையில 3 கை தான் சொல்லியிருக்கோம். இன்னொரு கையில பகவான் வச்சுட்டு இருக்கிறது பங்கேருகம், தாமரைய வச்சுட்டு இருக்கார் பகவான். என்னத்தினாலே ஆக்கும் இங்க? இந்த தாமரைக்கு இங்க பங்கேருகம் அப்படின்னு பேரு வந்தது. பங்கம் சொன்னா அழுக்கு, செளி. அந்த செளியிலேந்து வளர்ந்து பியூரா பிரைட்டா திளங்கி பூக்கிற ஒரு பூவாக்கும் தாமரை. அதனாலேயாக்கும் தாமரைக்கு பங்கேருகம் அப்படிங்கிற பேரு வந்தது. செளியிலேந்து வளர்ந்து வந்திருக்கிற தாமரை பூவை பகவான் தன்னோட கையில வச்சுட்டு இருக்கார்.
4 திருக்கைகளில 4 விஷயங்களை வச்சுருக்கிற அந்த பகவானோடு 4 ஐஸ்வர்யமான கைகளை இப்ப நம்ம பார்த்தோம். கேயூரம் அங்கதம் கங்கணம் உத்தம மகாரத்ன அங்குலீயம் அங்கிதா ஸ்ரீமத் பாஹு சதுஷ்க சங்கத கதா சங்க அரி பங்கேருஹாம் கேயூராங்கத கங்கணோத்தம மகாரத்னாங்குலீயாங்கித ஸ்ரீமத் பாஹு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருஹாம். அடுத்த லைன்ல வர காஞ்சித், அந்த காஞ்சித நம்ம கடைசியில பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது காஞ்சனா. காஞ்சனா அப்படின்னா காஞ்சனம் சொன்னாக்கா ஸ்வர்ணம், கோல்டு. காஞ்சன காஞ்சி, தங்கத்தால இருக்கிற காஞ்சி சொன்னா அரஞானம், சொர்ண பொன்னு அரஞானம். அந்த அரஞானம் லாஞ்சிதம், ஜொலிக்கிறது. சோபை கூடற அழகான ஜுவலனத்துல லசது, மின்னறது. பீதாம்பரம், அந்த இடுப்புல போட்டு இருக்கிற அரஞானத்தோடு சொர்ண பிரபையால பகவானோடு இடுப்புல இருக்கிற அந்த மஞ்சப்பட்டு அப்படியே ஜொலிக்கிறது. பீதாம்பரம் அப்படின்னா அந்த மஞ்சப்பட்டு. ஆலம்பினி அப்படின்னா தரிச்சின்றிருக்கிறார் பகவான். மஞ்சப்பட்டு அப்படிங்கிறது வேதத்தோடு சிம்போல் ஆக்கும். வேதம் சொன்னாக்கா அறிவு, பிரம்மம், நாலெட்ஜ். இங்க அழுக்கொன்னும் இல்லாக்கி லசது, நன்னா உஜ்வலமா ஜொலிக்கிற திளங்கி நிக்கிற பீதாம்பரப்பட்ட பகவான் அப்படி தரிச்சுருக்கார் இடுப்புல. அப்படி இருக்கிற அந்த பகவான ஆலம்பினி, ஆலம்பே, ஆலம்பினின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆலம்பே. ஆலம்பினி அப்படின்னா தரிச்சுன்னு இருக்காரு அப்படின்னா அர்த்தம். அப்படி இருக்கிற அந்த சொர்ண அரஞானம் பகவானுக்கு அழக கூட்டுறது. அப்படி இருக்கிற பகவானை நான் ஆலம்பே, ஆசிரயிக்கிறேன். விமல அம்புஜம், பரிசுத்தமாயிருக்கிற தாமரை. தாமரை வந்திருக்கிறது செளியிலேந்தாக்கும், அழுக்கிலேந்தாக்கும். இருந்தா கூட அந்த தாமரையில எந்த அழுக்கும் இல்லை. அப்போ பரிசுத்தமாயிருக்கிற தாமரை, விமல அம்புஜம், நல்ல கிளியரா இருக்கிற தாமரையோடு தியுதி அப்படின்னா சோபை. அது மாதிரி இருக்கிற அந்த பகவானோடு காலுகள் இருக்கிற தவ அந்த பகவானோடு மூர்த்தேம், அந்த ரூபம் ஆர்த்தி. துக்கம், துக்கத்தை சிதம் இல்லாம பண்றது. பகவானோட ரூபம் எல்லா துக்கங்களையும் இல்லாம பண்ற ஒன்னாக்கும். தவ மூர்த்தேம் ஆலம்பே, பகவானோட மூர்த்தியை நான் ஆசிரயிக்கிறேன். இப்போ இங்க சொன்ன மூர்த்தி அப்படிங்கறதுனோட விசேஷணமாக்கும் 2ஆம் லைன்ல சொல்ற அந்த காஞ்சிது. காஞ்சிது அப்படிங்கிறது வர்ணிக்கிறதுக்கு முடியாத அப்படின்னு அர்த்தம். அன்டிஸ்கிரைபபிள் அப்படின்னு அர்த்தம். அன்டிஸ்கிரைபபிள் அப்படின்னு அர்த்தம். வர்ணிக்க முடியாத அந்த பகவல் ரூபம் அப்படிங்கிறத நான் ஆலம்பே, ஆசிரயிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதனாலயாக்கும் அந்த காஞ்சித் அப்படிங்கிறத கடைசியில சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். கேயூராங்கத கங்கணோத்தம மகாரத்னாங்குலீயாங்கித
नाङ्गुलीयाङ्गिद श्रीमद्बाहुचतुष्कसङ्गदगदा शङ्गारि पङ्गेरुहाम् काञ्जेत् काञ्चन काञ्जिलाञ्जिदलसत् पीताम्बरालम्बिनी मालम्बे विमलाम्बुजद्युतिपदम् आलम्बे विमलाम्बुजद्युतिपदां मूर्तिं तवार्तिचिदम्. பகவானோட ரூபம் ஆர்த்தி சனன துக்கம், சிதம் அப்படின்னா இல்லாம பண்றது, ஆர்த்தி சிதம் அப்படின்னா எல்லா விதமான துக்கங்களையும் இல்லாம பண்றதாக்கும் பகவானோட ரூபம். இங்க ஸ்லோகங்களை சில இடத்துல மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி சொல்லி இருப்பேன். ஒரு தடவை ஸ்லோகத்தை சொன்னா பத்தாதா, ஒரு தடவை ஸ்லோகத்தை சொல்லி ஒரு தடவை அதனோட மீனிங்க சொன்னா பத்தாதா அப்படின்னு சொன்னானாக்கா, இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்லறத சிலவாளுக்கு அது புரிய வரல அப்படின்னா மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணறத அது புரிய வரலாமே அப்படின்னு சொல்லிட்டாக்கும். இத சில இடத்துல ரிப்பீட் பண்றேன். இதெல்லாம் கொஞ்சம் சிரமமான ஸ்லோகங்களா இருக்கிறதுனால ஒரு இடத்துல புரியலேனாலும் மறுபடியும் சொல்லும் போது அதை கவனிக்கும் போது புரிய வரணும் அப்படிங்கிறதுனாலயாக்கும் ரிப்பீட்டேஷன் நடக்கிறது. பாகவதம் ஓட்டமா சொல்லிண்டு போகணும்னு எனக்கு ஆக்ரகம் இல்லை. அதே மாதிரியே இந்த நாராயணியவும் ஓட்டமா சொல்லிண்டு போகணும் அப்படின்னு ஆக்ரகம் இல்லை. ஒரு ஸ்லோகம் சொன்னானாலும் அது கரெக்டா கிளியரா கேட்கறவாளுக்கு மனசுல நன்னா ஸ்பஷ்டமா புரியணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூடி சொல்லறதுனால ஒரு தடவைக்கு 2-3 தடவை எல்லாம் சில டைம்ல மறுபடியும் மறுபடியும் ஸ்லோகங்களை எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு. இரண்டாவது தசகத்துல 3வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். பாதாதி கேச வர்ணனைக்கு சேஷம் பகவத் ஸ்வரூபத்தோடு அழகு, மகிமை, அட்ராக்ட், சோபை எல்லாம் வர்ணிக்கப்படுறது. யத் த்ரைலோக்கியம் மஹீயசஹ சஹ அபி மஹிதம் சம்மோகனம் மோகனாத் காந்தம் காந்தி நிதானதஹ அபி மதுரம் மாதுர்யதுர்யாத் அபி. யத்ரைலோக்யமஹீயசோபிமஹிதம் சம்மோகனம் மோகனாத் காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுர்யதுர்யாதபி. எது பகவத் ரூபம் அப்படிங்கிறது திரைலோக்கியம், 3 லோகங்கள், மேலே இருக்கிற லோகம், நடுவில் இருக்கிற பூமி, கீழே இருக்கிற பாதாளம், இப்படி 3 லோகங்கள் திரைலோக்கிய மஹீயசஹா ரொம்ப மகிமையோடு கூடிட்டு அப்படின்னு சொன்னாக்கா, மகிமையிலையும் மகிமை. எப்படி சொல்றது? மோர் மகிமா than தி மோஸ்ட் மகிமா அப்படிங்கிற மாதிரி
அப்படி ரொம்ப மகிமையோடு கூடியதை விட சஹ அபி அதை விட மகிதம் மகத்தரமானதாயிருக்கிற பகவல் ரூபம் சம்மோகனம் மோகனாத் மோகனாத் அபி சம்மோகனம் அப்படின்னா இந்த உலகத்துல நம்மளை என்னெல்லாம் பொருள்களாக்குமோ மோகப்படுத்துறது அதை விட எல்லாம் நம்மளை மோகிப்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். மோர் அட்ராக்டிவ் தான் தி மோஸ்ட் அட்ராக்டிவ் அப்படின்னு அர்த்தம். அதாக்கும் சம்மோகனம். காந்தி நிதானதः அபிகாந்தம் காந்தம் காந்தி நிதானதः அபி காந்தீஜனன தலக்கம் தங்கம் தளங்கிறது வைடூரியம் தளங்கிறது இப்படின்னு சொல்றோமே அந்த திளக்கம் கண்ணாடி தளங்கிறது சொல்றோமே அந்த திளக்கம் அப்படி அந்த திளக்கத்தோடு ஒரு ஸ்டார்டிங் அந்த சோபையோடு ஒரு உறவிடம் அந்த திளக்கத்தோடு அந்த உத்பவ ஸ்தானத்தை விட திளக்கமாயிருக்கிறது. ரொம்ப காந்தியா என்ன இருக்கோ அதை விட காந்தியா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். மதுரம் மாதுரிய துர்யாத் அபி மாதுரிய துர்யாத் அபி அப்படின்னா மாதுரிய துர்யாத் அபி மதுரம் ஸ்வீட்டர் தான் தி ஸ்வீட்டஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சௌந்தர்ய உத்தரதோபிதரம் ரொம்ப சுந்தரமான பொருளை விட சுந்தரமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒரு பொருளை பார்த்து ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்றோமே அதை விட அழகா ஒரு பொருள் இருந்தா அந்த பொருளாக்கும் பகவான். அதை விட ஒரு பகவான் ஒரு அழகு அப்படிங்கறத சொல்ல முடியாது. இருக்கிறதுலயே பெரிய பெரிய அழகு அப்படின்னு அர்த்தம். இருக்கிறதுலயே நல்ல நல்ல ஸ்வீட்டோட இனிப்பு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அழக பார்த்தானா அழக விட அழகு அப்படின்னு அர்த்தம். மோர் பியூட்டிஃபுல் தான் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிற தொது ரூபம் அந்த பகவானோட ரூபம் அப்படிங்கிறது ஆச்சரியதா அபி ஆச்சரியம் அதிசயத்தை விட அதிசயமாயிருக்கு. மோர் வண்டர்ஃபுல் தான் தி மோஸ்ட் வண்டர்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். பகவானோடு இந்த அளவுக்கு விசேஷணங்கள் இருக்கிற அந்த பகவல் ரூபம் அப்படிங்கிறது புவனே இந்த பூமியில ந கஸ்ய குதுகம் புஷ்ணாதி கஸ்ய குதுகம் ந புஷ்ணாதி ஆருக்காக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஜாஸ்தியாக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான பட்டதிரி விஷ்ணு அப்படின்னும் விபோ அப்படின்னும் கூப்பிடுறார். விபோ அப்படின்னு கூப்பிடுறார். விபு அப்படின்னா சர்வவியாபி அப்படின்னு அர்த்தம். விபோ விஷ்ணு அப்படின்னா சர்வவியாபியான அந்த பகவான் அப்படின்னு அர்த்தம். பகவானோடு இந்த ரூபம் அத்தனை பேரிலையும் ஒரு அட்ராக்ட் ഉണ്ടാക്കുന്നത് ഒരു കൗതുകത്തെ വളർത്തുന്നത്. ഗുരുവായൂരപ്പനെ பார்த்தானாலும் ഗുരുവായൂരപ്പനോട് മഹിമയെ കാതുവഴിയാ കേട്ടാനാലും ഇനിയും ഇനിയും பார்க்கவும் கேட்கவும் வேணும் அப்படின்னு சொல்லறதாக்கும் இந்த பகவானோடு அந்த அழகான ரூபம் அப்படின்னாக்கும் இதுல வர்ணிக்கப்படுறது. யத்ரைலோக்யமஹீயசோபிமஹிதம் சம்மோஹனம் மோஹனாத் காந்தம் காந்திநிதானதோபி மதுரம் மாதுர்யதுர்யாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம்
त्वद्रूपमाश्चर्यतोऽप्याश्चर्यं भुवनेन कस्य कुतुकं पुष्णाति विष्णो विभो सौन्दर्योत्तरतोऽपि सुन्दरतरं त्वद्रूपमाश्चर्यतोऽपि आश्चर्यं भुवनेन कस्य कुतुकं पुष्णाति विष्णो विभो यद् त्रैलोक्य महीयसः अपि महिदं सम्मोहनं मोहनाद् कान्तं कान्ति निदानतः अपि मधुरं माधुर्यदुर्यात् अपि सौन्दर्य उत्तरतः अपि सुन्दरतरं त्वद् रूपम् आश्चर्यतः अपि आश्चर्यं भुवनेन कस्य कुतुकं पुष्णाति विष्णो विभो यत्रैलोक्यमहीयसोऽभिमहितं सम्मोहनं मोहनात् कान्तं कान्तिनिदानतोऽपि मधुरं माधुर्यदुर्यादपि सौन्दर्योत्तरतोऽपि सुन्दरतरं त्वद्रूपमाश्चर्यतोऽप्याश्चर्यं भुवनेन कस्य कुतुकं पुष्णाति विष्णो विभो ரெண்டாவது தசகத்துல 4வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோமே. லக்ஷ்மி தேவி அஸ்திரையாக்கும், ஸ்திரமா ஒரிடத்திலையும் நிக்காத்த தேவியாக்கும். அப்படி ஸ்திரமா ஒரிடத்திலையும் நிக்காத்ததுனால ஸ்திரதையில்லாதவள் அப்படிங்கிற ஒரு கெட்ட பேரு லக்ஷ்மி தேவிக்கு வரதுக்கான காரணத்தை மேல்புத்தூர் இங்க எடுத்து சொல்லுறார். தத்தாத்ரங் மதுராத்மகம் தவ வபுஹு சம்பிராப்ய சம்பன்மயி. தத்தாத்ரங் அப்படியெல்லாம் இருக்கிற மதுராத்மகம், இதுவரைக்கும் சொன்ன மாதிரி எல்லாம் இருக்கிற மதுரமா இருக்கிற தவ வபுஹு அந்த பகவானோட சரீரம் சம்பிராப்யா கிடைச்சிட்டு சம்பன்மயி சா தேவி சம்பல் ஸ்வரூபிணியா இருக்கிற அந்த லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவிக்கு பகவான் தன்னோட வட்சஸ்லியாக்குமே ஸ்தானம் கொடுத்திருக்கார். பாலாழி மதன சமயத்துல பாலாழியிலேந்து உயர்ந்து வந்த லக்ஷ்மி தேவி சத்குணம் மட்டும் இருக்கிற பகவான வரணமால்யம் அணியிச்சு பர்த்தாவாயிட்டு ஸ்வீகரிக்கிறா. பகவான் தேவிக்கு தன்னோட ஹிருதயத்துல ஸ்தானம் கொடுத்தார். இப்படி எல்லாம் இருக்கிற ஸ்வீட்டான அந்த பகவானோட வபுசு சம்பல் ஸ்வரூபிணியான அந்த லக்ஷ்மி தேவிக்கு கிடைச்சிட்டு பகவானில அந்த தேவி பரம உள்சுகா ரொம்ப நிறைய ஸ்நேகத்தோடும் பிரேமத்தோடும் கூடிட்டு சிரதரம் நிறைய நேரம் ந ஆஸ்தே ஸ்வபக்தேஷு அபி லக்ஷ்மி தேவி சொந்தம் பக்தர்களோடு கிட்டக்க இதனாலேயே இருக்க மாட்டா நிறைய நேரம். ஏது நேரத்திலையும் பகவான் கிட்டேயே உண்டாவதுக்காக்கும் தேவிக்கு இஷ்டம். அதனாலேயாக்கும் லக்ஷ்மி பக்தர்களுக்கு தேவி அஸ்திரையாயிட்டு தெரியறா. பகவான் கிட்ட இருக்கிறதுல லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப ஒரு இஷ்டமாக்கும். பரம உள்சுகா சிரதரம் நிறைய நேரம் பகவான் கிட்டேயே இருக்கிறதுல ஒரு இஷ்டம். அதனாலேயாக்கும் தேவி பக்தர்களுக்கு தேவிய ரொம்ப நேரத்துக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. லக்ஷ்மி பக்தர்களுக்கு தேவி அஸ்திரையாயிட்டு தோணுறது அதனாலேயாக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. தத்தாத்ரங் மதுராத்மகம் தவ வபோ சம்பிராப்ய சம்பன்மயி சா தேவி பரமோல்சுகா சிரதரம்
നാസ്തേ സ്വഭക്തേഷ്വഭി തേന அதனாலேயே அஸ்யாஹ லக்ஷ்மி தேவிக்கு பத கஷ்டம் அச்சுதா விபோ. அதனாலேயே இந்த லக்ஷ்மி தேவிக்கு பதா சொன்னா ரொம்ப கஷ்டம், கஷ்டம் கஷ்டம் ரொம்ப கஷ்டம்தான். அச்சுதா அப்படின்னா சுதி இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். எந்த விதமான அழிவும் இல்லாதவர், டிப்ரீசியேஷன் இல்லாதவர், ஒரு காலத்திலையும் மாற்றம் சம்பவிக்காதவர் பகவான் அப்படின்னு அர்த்தம். பகவான பட்டதிரி அச்சுதா அப்படின்னு கூப்பிடுறார். എന്നിട്ട് விபோ அப்படின்னு கூப்பிட்டு மறுபடியும் சொல்றார். தொது ரூபம், பகவானோட ரூபம் அப்படிங்கிறது மனோஜகம். பகவானோட ரூபம் அப்படிங்கிறது அதிமனோகரமாக்கும். அப்படி இருக்கிற மனோகர ரூபத்தில் இருக்கிற பிரேம ஸ்தைரியமயாது, பிரேமத்தோடு அந்த ஸ்ட்ராங் திருடதை சக்தியினால பகவான் கிட்ட இருக்கிற அதிகடினமான பிரேமத்தோடு சக்தியால அஜாபலபலாது சாபல்யம் இல்லாததினால, ஸ்திரதையானதினால சாபல்ய வார்த்தா அபூத், சாபல்யம் இருக்கிறவளாக்கும் தேவி அப்படிங்கிற ஒரு கெட்ட பேரு தேவிக்கு உதபூத் உண்டாச்சு. தேனாஸ்யா தேன அஸ்யா பத கஷ்டம் அச்சுத விபோ துத்ரூபம் மானோஜ்ஞகம் பிரேமஸ்தைரியமயாத் அஜாபலபலாத் சாபல்யவார்த்தோ அபூத், சாபல்யவார்த்தா உதபூத். தத்தாத்ருங் மதுராத்மகம் தவ வபு சம்பிராப்ய சம்பன்மயே சா தேவி பரமோல்சுகா சிரதரம் நாஸ்தே ஸ்வபக்தேஷ்வபி தேனாஸ்யாபத கஷ்டமச்சுத விபோ துத்ரூபமானோஜ்ஞக பிரேமஸ்தைரியமயாதஜாபலபலாத் சாபல்யவார்த்தோதபூத். ரெண்டாவது தசகத்துல 5வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதுலயும் சின்ன சின்ன பதங்களை கோத்து வச்சிருக்கிற சமஸ்த பதமாக்கும் இருக்கு. லக்ஷ்மிஹி அப்படின்னா மகாலட்சுமி, தாவகா அப்படின்னா பகவானோடு, ராமணீயக ஹிருதா ஏவ இயம், இயம் லக்ஷ்மிஹி அப்படின்னா இந்த லக்ஷ்மி பகவதி, தாவகா பகவானோடு, ராமணீயகம் சொன்னா அழகு, ஹிருதா அப்படின்னா திருடப்படுறது, அழகா இருக்கிற அந்த பகவானோடு ரூபத்தால திருடப்பட்ட மனசோடு கூடினவள் தான் இந்த லக்ஷ்மி தேவி அப்படின்னு அர்த்தம். இந்த லக்ஷ்மி தேவி பரேஷு அஸ்திரா இதி அஸ்மின் அந்யது அபி, பரேஷு அஸ்திரா மகாவிஷ்ணு அல்லாதவாளிட்ட இந்த லக்ஷ்மி தேவி அஸ்திரையாக்கும். மகாலட்சுமி மகாவிஷ்ணுட்ட மட்டும்தான் எப்பவும் கூடவே இருக்கா. அல்லாதவாகிட்ட ஒன்னும் இந்த லக்ஷ்மி தேவி கண்டினியூஸ் ஆயிட்டு இருக்கிறதில்லை. இது இப்படி இருக்கிற அஸ்மின் அந்த லக்ஷ்மி தேவி அந்யதபி, இந்த விஷயத்துல எனக்கு ஒரே ஒரு பிரமாணம் கூடியும் ஒரு ப்ரூஃப் கூடியும் அதுனா இப்போ எனக்கு
வட்சியாமி சொல்லறதுக்கு இருக்கு. லக்ஷ்மிபதே, லக்ஷ்மி தேவியோடு கணவரான மகாவிஷ்ணு அப்படின்னு பட்டதிரி பகவான கூப்பிடுறார். லக்ஷ்மி தேவி பகவான் கிட்ட மட்டும்தான் எப்ப பாரு இருக்கா. அத உறுதி பண்றதுக்கு ஒரு விஷயம் கூடியும் எனக்கு சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றார். என்ன வாக்கும் அது? ஏ ஆரெல்லாம் வாக்குமோ தொது பகவான் நாராயணனோடு தியானத்திலையும் குணகண அனுகீர்த்தனம் கண்டினியூஸ் ஆயிட்டு பகவானோட குணகணங்களை வாழ்த்தி பாடுறதுலயும் ரச ஆசக்தா அந்த பகவானோட துதிபாடி தியானிக்கிறதுக்கு ஆசக்தி இருக்கிறவா ஆரெல்லாமாக்குமோ ஹி பக்தாஜனாக அப்படி இருக்கிற பக்த ஜனங்கள் தேஷு அவாளுல ஏஷா இந்த லக்ஷ்மி தேவி வசதி வசிக்கிறா. எப்படியாக்கும் வசிக்கிறா அந்த லக்ஷ்மி தேவி? ஸ்திரேவா ஸ்திரமாயிட்டே வசிக்கிறா. காரணம் என்ன அப்படின்னா தைதன் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப பிரியமா இருக்கிற பகவானோடு மகிமைய பிரஸ்தாவம் புகழ்த்துறவாடுல பிரஸ்தாவம் தத்த ஆதரா அப்படி பகவானோட மகிமைகளை பாடி புகழ்த்துறவாளுல ஆதரவு கொடுத்துண்டு லக்ஷ்மி தேவி அவளுல ஸ்திரமாயிட்டு வசிக்கிறா. பகவான பிரார்த்திச்சானா லக்ஷ்மி தேவியோட அனுகிரகமும் கூடவே வந்து சேரும். அதையாக்கும் இங்க சொல்லப்படுறது. லக்ஷ்மி ஸ்தாவகராமணீயகஹ்ருதைவேயம் பரேஷ்வஸ்திரேத்யஸ்மின்னன்யதபே பிரமாணமதுனா வட்சாமி லக்ஷ்மீபதே. ये त्वध्यान गुणानुकीर्तनरसासक्ता हि भक्ता जनास्तेष्वेषा वसति स्थिरैव दयिद प्रस्तावदत्तादरा. ரெண்டாவது தசகத்துல 6வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். ஏவம் பூத மனோஜ்ஞதா நவசுதா நிஷ்யந்த சந்தோஹனம். ஏவம் பூத மனோஜ்ஞதா நவசுதா நிஷ்யந்த சந்தோஹனம் துதுரூபம் பரசித் ரசாயனமயம் சேதோஹரம் ஸ்ருண்வதாம். துத்ரூபம் பரசித்ரசாயனமயம் சேதோஹரம் ஸ்ருண்வதாம். சத்ய பிரேரயதே மதிம் மதயதே ரோமாஞ்சயதி அங்ககம். சத்ய பிரேரயதே மதிம் மதயதே ரோமாஞ்சயத்யங்ககம். व्यासिञ्जति व्यासिञ्जति अभि शीतबाष्पविसरैः आनन्दमूर्छ उद्भवैः. व्यासिञ्जत्यभि शीतबाष्पविसरैरानन्दमूर्छोद्भवैः. ஏவம் பூத இப்படியெல்லாம் இருக்கிற மனோஜ்ஞதா அந்த அழகு எது மாதிரியாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது? நவசுதா புத்தம்புது அமிர்து. நவம்னா புதுசு, சுதா அப்படின்னா அமிர்து. புத்தம்புது அமிர்து. நிஷ்யந்த சந்தோஹனம் அப்படி புத்தம்புது அமிர்து ஒழுகி வர்ஷிக்கிற அந்த பகவானோடு தொதுரூபம் நிஷ்யந்த சந்தோஹனம். தொத்ரூபம் பரசித்
ரசாயனமயம். பிரம்மானந்தமா இருக்கிற ரசம் நிறைஞ்சிருக்கிற மயம் சொன்னா பூர்ணமா இருக்கிறது. பரமமான ரசம் நிறைஞ்சிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். மோட்சம் அப்படிங்கிற ஆனந்தமயம் நிறைஞ்சிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பரமமான போதமான ரசாயனம், அந்த ரசாயனம் எல்லா சத்தும் சேர்ந்து இருக்கிறது காக்கும் ரசாயனம் அப்படின்னு சொல்றது. சேதோஹரம், இந்த சேதஸ ஹரிக்கிறது, இல்லாம பண்றது. மனச பலால் ஆகர்ஷிக்கிறது. அந்த பகவானோட ரூபம் அப்படிங்கிறது, மனோகரமாயிருக்கிற அந்த பகவானோட ஸ்வரூபம், அந்த பகவானோட சத்ததைய கேட்கிறவாளோட மனச அவளை தெரியாதக்கே அப்படியே இழுத்திடும். എന്നിട്ട് அவளை மறுபடியும் மறுபடியும் கதை கேட்கணும் அப்படின்னு பிரேரையதே தோண வைக்கும். பகவானுக்கு கூடுதல் பகவான் அப்படியே இழுக்கிறார். மதிம் மதயதே, மதிம் சொன்னா புத்திய, மதயதே மதிப்பிக்கிறது அந்த மனச. பகவத் கதைகள் கேட்டு கேட்டு பக்தர்களோடு அங்கதம், அந்த சரீரத்தை ரோமாஞ்சயதி அங்ககம், சரீரத்தை புலகாங்கிதமாக்குறது. வியாசிஞ்சதி அபி, நனஞ்சு குளிப்பிக்கிறது. விசர்த்து குளிக்கிறோம் அப்படின்னு சொல்றோமே, அந்த மாதிரி குளிச்ச மாதிரி ஆயிடுறது. சீதபாஷ்பம், தணுத்த கண்ணீர் பிரவாகத்தால நனஞ்சு குளிப்பிக்கிறது. சந்தோஷ கண்ணீராக்கும் இந்த தணுத்த கண்ணீர், ஆனந்த கண்ணீருக்காக்கும் தணுத்த கண்ணீர் அப்படின்னு சொல்லப்படுறது. துக்கத்தோடு கண்ணீராக்கும் சப்த பாஷ்பம், சுட சுட இருக்கிற கண்ணீர். கண்ணீர்ல 2 டைப் இருக்குன்னு சொல்றா. இது சொல்றது கவிகளாக்குமே, கவிதையெல்லாம் எழுதுறவா கண்ணீரை வர்ணிக்கிறத அந்த கண்ணீர் என்ன மாதிரி கண்ணீர் அப்படின்னு சொல்றா. சிலவாளுக்கு ஆனந்த கண்ணீர் குளிர்ச்சியா இருக்கும், சிலவாளுக்கு துக்கமான கண்ணீர் அப்படின்னு சொல்றதுக்கு சப்த கண்ணீர் அப்படின்னு சொல்றா, சப்த பாஷ்பம். இங்க சொல்லப்பட்டது சீத பாஷ்பம் சொல்லப்படுறது. குளிர், சீதம் சொன்னா குளிர், சீத பாஷ்பம் ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர் எங்கேந்தாக்கம் உண்டாகிறது? ஆனந்த மூர்ச்ச உத்பவைஹி, ஆனந்தத்தோடு அத்தியானந்தத்திலேந்து அந்த கண்ணீர் உண்டாகிறது. ஆனந்தம் அப்படிங்கிற அனுபவம், அந்த ஆனந்தத்தை விட ஆனந்தம் அப்படிங்கிறது அத்தியானந்தம். அத்தியானந்த அனுபவத்துல நம்மள தெரியாதக்கே ரோமாஞ்சம் அணிஞ்சு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போய் ஆனந்த கண்ணீர் அப்படியே பிரவாகம் எடுத்து ஒழுகிறது. ஏவம் பூத மனோஜ்ஞதா நவசுதா நிஷ்யந்த சந்தோஹனம் தோத்ரூபம் பரசித்ரசாயனமயம் சேதோஹரம் ஸ்ருண்வதாம் சத்ய பிரேரயதே மதிம் மதயதே ரோமாஞ்சயத்யங்ககம் व्यासिञ्जत्यभिषीदबाष्पवितरैरानन्दमूर्च्छोद्भवै. 2வது தசகத்துல 7வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோமே. கர்ம ஞான பக்தி யோகங்களால மோட்சம் கிடைக்கிறது. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இது 3மே மோட்சத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதாக்கும். கர்மங்கள் பலதும் அனுஷ்டிச்சு நிஷ்காம கர்மம் செஞ்சு மோட்சலப்தி கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், சிரமம். ஞானம் சம்பாதிச்சு பகவானில எத்தறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஆனா பக்தி ஒன்னினால மட்டுமே ரொம்ப ஈஸியா ஆயிட்டு அந்த உத்தமமான மோட்ச பதத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அந்த பக்தி யோகத்துக்கு சாத்தியமாகும்.
ஏவம் பூததயா இப்படியெல்லாம் இருக்கிற பகவான், ரோமாஞ்சம் லட்சியமாகிற பக்திய நம்ம இதுக்கு முன்னால இருந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். அந்த பகவன் பக்தி நமக்கு ரோமாஞ்சம் உண்டாக்குறது, புலகாங்கிதம் உண்டாக்குறது. பக்தி இப்படியெல்லாம் இருக்கிற அந்த பக்தி அப்படிங்கிறதுனால அந்த பக்தி அபிஹிதஹா பக்தி அப்படின்னு பேர் இருக்கிற யோகஹா சஹா, அந்த யோகம் அப்படிங்கிறது சக யோகஹா, அந்த யோகம் அப்படிங்கிறது யோகத்வயாத். துவயம் அப்படின்னா ரெண்டு, கர்ம யோகம் ஞான யோகம். அப்படி கர்மயோகத்தை விடையும் ஞான யோகத்தை விடையும் பிருஷம் ரொம்ப ஜாஸ்தியான உத்தமதரம் விசிஷ்டமாக்கும், உத்தமத்தை விட உத்தமம் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. உத்தமமான பக்தி யோகம் அப்படிங்கிறது யோகீஸ்வரைஹி கீயதே, ஞானிகள் எல்லாம் ஸ்துதிச்சு பாடியிருக்கா. நாரதர், ஸ்ரீசுகன், வேதவியாசர் இப்படிங்கிற பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் இதை ஸ்துதிச்சு பாடியிருக்கா அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஏவம் பூததயாஹி பக்த்யபிஹிதோ யோகஸ்ஸ யோகத்வயாத் கர்ம ஞானமயாத் பிருஷோத்தமதரோ யோகீஸ்வரைர்கீயதே. சௌந்தர்ய ஏக ரசாத்மகே சௌந்தர்யைக ரசாத்மகே த்வயிகலு பிரேம பிரகர்ஷாத்மிகா பக்தேர்நிஷ்ரமமேவ விஸ்வபுருஷைர் லப்யாரமா வல்லபா. சௌந்தர்ய ஏக ரசாத்மகே, சௌந்தர்யம் அப்படிங்கிற ஒரே ஒரு ரசம் ரொம்பி நிக்கிற தொய் அந்த பகவானில கலு ஆக்குமே. பிரேம பிரகர்ஷாத்மிகா, பிரேம பிரகர்ஷம் அப்படின்னா பிரேமத்தோடு உச்சஸ்தாயில இருக்கிற பிரேமமாக்கும் பிரகர்ஷம் அப்படின்னு சொல்லப்படுறது. பிரேம பிரகர்ஷம் அதாவது லவ் மோர் தான் லவ் அப்படின்னு சொல்லலாம். பிரேம பிரகர்ஷாத்மிக பக்திஹி, சௌந்தர்யம் மட்டும் நிறைஞ்சு நிற்கிற பகவானில உத்கிருஷ்டமான பிரேமம் உண்டாக்குற பக்தி அப்படிங்கிறது நிஸ்ரமம் ஏவா, கொஞ்சம் கூட சிரமம் இல்லாதக்கு கிடைக்கப்பட்ட ஒன்னாக்கும். விஸ்வபுருஷைஹி, இந்த உலகத்தில இருக்கிற சாதாரண ஜனங்களுக்கு கூடியும் லப்யா கிடைக்கிறதாக்கும். சாதாரண ஜனங்களுக்கு கூடியும் சுந்தர ரூபனான பகவானில இருக்கிற அந்த பக்தி இந்த உலகத்தில எல்லாருக்கும் கொஞ்சம் கூட சிரமம் இல்லாக்கி கிடைக்கிறதாக்கும். ஒரு புத்திமுட்டும் இல்லாதக்கு, கொஞ்சம் கூட அத்வானம் இல்லாதக்கு இந்த பக்தி அப்படிங்கிறது கிடைக்கும். ரமாவல்லபா அப்படின்னு பகவான பட்டதிரி கூப்பிடுறார். ஏவம் பூததயாஹி பக்த்யபிஹிதோ யோகத்வயாத் கர்ம ஞானமயாத் பிருஷோத்தமதரோ யோகீஸ்வரைர்கீயதே. சௌந்தர்யைக ரசாத்மகே த்வயிகலு பிரேம பிரகர்ஷாத்மிகா பக்தேர்நிஸ்ரமமேவ விஸ்வபுருஷைர்லப்யாரமா வல்லபா. ரெண்டாவது தசகத்துல 8வது ஸ்லோகம் பார்க்கிறோம். பக்தி யோக மகாத்மியத்தை இங்கேயும் வர்ணிக்க வாக்குஞ்சாரார் பட்டதிரி. கர்ம ஞான யோகத்தை விட பக்தி யோகம் சிரேஷ்டம். அது மட்டுமில்லை, ஞான யோகம் வழியும் நிஷ்காம கர்மயோகம் வழியும் இருக்கிற அந்த மோட்ச லப்தி அதி கடினமாக்கும் அப்படின்னும், அதனாலேயே பக்தி யோகம் ரொம்ப ஈஸியாக்கும் அப்படின்னும் எடுத்து சொல்றார் பட்டதிரி. நிஷ்காமம் நியத ஸ்வதர்மச்சரணம் யத் கர்ம யோக யத்
கர்மயோக அபிதம். நிஷ்காமம் அப்படின்னா எந்த விதமான பிரதிபலனும் ஆகிரகிக்காதக்கு, ஒரு வேலையை செஞ்சானா அதுக்கு ஒரு பிரதிபலம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதக்கு, ஏதாவது தேவைக்காயிட்டு பகவானை கூப்பிடாதக்கு இருக்கிறதாக்கும். அது வேணுமே பகவானே, இது வேணுமே பகவானே அப்படின்னு நம்மளோட தேவைகளுக்காயிட்டு பகவானை கூப்பிடாம இருக்கிறது அதாக்கும் நிஷ்காமம், எந்த ஆக்ரகமும் இல்லாதக்கு. நியத ஸ்வதர்மசரணம், நியதம் சொன்னா விதிக்கப்பட்டது. சத்திரிய தர்மம், பிராமண தர்மம், வைசிய தர்மம், சூத்ர தர்மம் அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கிற ஸ்வதர்ம சரணம், அவாவாளோடு தர்ம பாதை, சரணம் சொன்ன பாதை, தர்ம வழி. ஸ்வதர்ம சரணம் அப்படின்னா சொந்தம் தர்ம பாதை அப்படிங்கிறது எது ஏதாக்குமோ கர்மயோக அபிதம். கர்மயோக அபிதம் அப்படின்னா அபிதம்னா பேரு, கர்மயோகம் அப்படின்னு இருக்கிற பேருல இருக்கு. கர்மயோகம் அப்படிங்கிறது சத்திரியன் சத்திரியனோடு தர்மத்தை பண்ணினா சத்திரிய தர்மம் அவன் அனுசரிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது கர்மயோகமா மாறுறது. பிராமணன் பிராமணனோடு தர்மத்தை பண்ணினானா அங்க அங்க தர்மம் அனுஷ்டிக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேராக்கும் இந்த அபிதம் சொல்லப்படுறது, விதிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஃபலேச்சை இல்லாம செய்யற கர்மங்கள், அவாவாளோடு தர்மத்துக்கு தகுந்த மாதிரி டியூட்டி செய்யறது அப்படின்னு அர்த்தம். வைசியன் வைசியனோட டியூட்டியை செய்யறது, சூத்ரன் சூத்ரனோட டியூட்டியை செய்யறது, இப்படி இருக்கிற கர்மயோகம் அப்படின்னு அபிதம் பேரு. ஃபலேச்சை இல்லாதக்கு அவாவாளோடு தர்மபாதையில சஞ்சரிச்சு சொதர்மம் செய்யறதையாக்கும் கர்மயோகம் அப்படின்னு சொல்லறா. கர்மயோகம் அப்படிங்கிறது எது ஏதுன்னாக்குமோ தது அது தூரேத்திய பலம், ரொம்ப காலம் கழிஞ்சு நிறைய நாளைக்கு இப்படி கர்மானுஷ்டானம் செஞ்சு செஞ்சு நிறைய டிலே ஆயிட்டு தான் அதனுடைய பலம் நமக்கு கிடைக்கும். ஒரு வேலை பண்ணினானா பிரதிபலனை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு வேலை ஒரு ஆளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன பிரதிபலன் கிடைக்கும்னு முதல்ல பேரம் பேசிட்டாக்கும் அந்த வேலையே செய்யறோம். இங்க என்ன சொல்லறா, எந்த விதமான கர்மபலனையும் எதிர்பார்க்காம வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லறா. ரொம்ப ஈஸி கிடையாது இது, ரொம்ப டிலே ஆயிட்டாக்கும் கர்மயோகத்தோடு பலம் கிடைக்கும். கர்மபலம் ஆசிக்காதக்கு கர்மம் செய்யறது சாதாரணமான ஆளுகளுக்கு சிரமம் இருக்கிற விஷயமாக்கும். நினைக்கிற மோட்ச மார்க்கம் அப்படிங்கிறது பகவானில எத்திச்சேரணும் அப்படிங்கிறது கர்ம மார்க்கம் வழி கிடைக்கணும். ஆனா அந்த கர்ம மார்க்க வழி இந்த மோட்சம் கிடைக்கணுமானா நிறைய காலங்கள் இப்படி கர்ம வழியில நடந்துட்டே இருக்கணும், சஞ்சாரம் பண்ணணும். நிறைய காலம் அதுக்கு டிலே ஆகும். இனி ஞான மார்க்கம் வழி மோட்சம் கிடைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லப்படுறது எது, அந்த உபனிஷத்து ஞான உபலப்யம் புனகா. உபனிஷத்திலேந்து எது ஏது ஞானம் கிடைக்கிறதோ அந்த ஞான யோகம் அப்படிங்கிறது தது து அவ்யக்ததையா, அதாகட்டும் நாட் கிளியர், வியக்தமல்லாம இருக்கிறதுனால உபனிஷத்து அந்த ஞானம் அப்படிங்கிறது இந்திரியங்களால தெரிஞ்சுக்க முடியாத விஷயமாயிருக்கு. இந்திரியங்களால அந்த உபனிஷத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அது பிரம்ம ஞானமாக்கும். சாதாரணமான ஆளுகளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஈஸி கிடையாது. நம்மளோட இந்திரியங்களையும் மனசையும் பிரவர்த்திப்பிக்கிற பிரம்ம தத்துவத்தை இந்திரியங்கள் வழி தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமில்லை. இன்ட்யூஷன் வழி, அதாவது துரியாவஸ்தையில அப்படி இல்லைன்னா சமாதி அவஸ்தையில மட்டும்தான் அந்த பரபிரம்மம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமாகும். அதனாலேயே சொல்லப்படுறது உபனிஷத்து ஞானம் அப்படிங்கிறது சுதுர்கமதரம். துர்கமம் சொன்னா சிரமம், சுதுர்கமம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப
ரொம்ப சிரமம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதிகடினம் ஆக்கும் இந்த பிரம்மஜானம் கிடைக்கிறது அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. சித்தஸ்யா மனசுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியற விஷயம் அல்லாததினால, ஞான யோகம் சாதாரணமா இருக்கிற ஆளுகளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமாகிறது இல்லை. தஸ்மாத் அதனால கர்மயோக ஞான யோக சிரமத்தினால விபோ சர்வசக்தனான குருவாயிரப்பா தோது அந்த பகவான்ல இருக்கிற பிரேமாத்மக பிரேம ரூபத்துல இருக்கிற பக்தி. பக்தி அப்படிங்கிறது பகவானில நம்ம ஸ்நேகத்தை காமிக்கிறதாக்கும் பக்தி அப்படிங்கிறது. பகவானில நம்ம எந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் வச்சிருக்கோமோ அதுக்கு சொல்ற பேராக்கும் பக்தி அப்படிங்கிறது. பகவானில இருக்கிற பிரேம பக்தியாக்கும் சததம் எப்பவும் சுவாதீயசி ஸ்வீட்டா இருக்கிறது. ஸ்வீட்டர் தேன் தி ஸ்வீட்டஸ்ட். ஸ்ரேயசி ரொம்ப பிரசஸ்தமா இருக்கிறது. மோஸ்ட் எக்ஸலண்ட் அப்படின்னு அர்த்தம். நிஷ்காமம் நியத ஸ்வதர்ம சரணம் யத் கர்மயோகாபிதம் தத்தோரேத்ய ஃபலம் யதௌபனிஷத ஞானோபலப்யம் புனः தத்வவ்யக்ததயா சுதுர்கமதரம் சித்தஸ்ய தஸ்மாத் விபோ த்வத்ப்ரேமாத்மக பக்திரேவ சததம் ஸ்வாதீயசி ஸ்ரேயசி. நிஷ்காமம் நியத ஸ்வதர்மசரணம் யத் கர்ம யோக அபிதம் தது தூரேத்ய ஃபலம். யத் உபனிஷத் ஞான உபலப்யம் புனः தது து அவ்யக்ததயா. தத்வவ்யக்ததயா இங்க தத்துவம் அப்படின்னு எடுக்க கூடாது. தது து அவ்யக்ததயா அப்படின்னு சேர்த்தியாக்கம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. தஸ்மாத் விபோ த்வது பிரேமாத்மக பக்தி ஏவ சததம் ஸ்வாதீயசி ஸ்ரேயசி. யத் உபனிஷத் ஞான உபலப்யம் யதௌபனிஷத ஞானோபலப்யம் புனः. நிறைய நிறைய பதங்களை சேர்த்தி சேர்த்தி சொல்லியிருக்கிறதாக்குமே. அப்போ சொல்லும்போது ரொம்ப கவனமா வேணும் இத பிரிச்சு பார்க்கறதுக்கு. நிஷ்காமம் நியத ஸ்வதர்ம சரணம் யத் கர்ம யோக அபிதம். யத் கர்ம யோகாபிதம். யோக அபிதம் அதை சேர்த்தி சொல்லறோம். யோகாபிதம் தது தூரேத்ய ஃபலம். தத்தூரேத்ய ஃபலம் யத் உபனிஷத் ஞான உபலப்யம் புனः தத்தூரேத்ய ஃபலம் யதௌபனிஷத ஞானோபலப்யம் புனः. இங்க தத்துவம்னு படிக்க கூடாது. தது து அவ்யக்ததயா. தத்வவ்யக்ததயா சுதுர்கமதரம் சித்தஸ்ய தஸ்மாத் விபோ த்வத்ப்ரேமாத்மக பக்தி ஏவ. த்வத்ப்ரேமாத்மக பக்திரேவ சததம் ஸ்வாதீயசி ஸ்ரேயசி. தசகம் 2ல 9வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோமே. முதல்ல கர்மயோகத்துக்கான சிரமங்களை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். அத்தியாயாசகராணி அதி ஆயாசகராணி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற சிரமமா இருக்கிற கர்ம படலானி. படலம் ஜனன கூட்டம்.
கர்மங்களோட ஒரு கூட்டம். ஆச்சர்யா அப்படின்னு அனுஷ்டிச்சு நிர்யன்மலஹா மனசோடு மாலின்யங்கள் எல்லாம் இல்லாம பண்ணிட்டு, காமக்ரோத லோப மோக மத மாச்சரியமா இருக்கிற 8 அழுக்குகளை இல்லாம பண்ணிட்டு, மனசை சுத்தமாக்கிட்டு, அதுக்கப்புறமா வாக்கும் போதம். போதே போதம் ஞான மார்க்கம் அப்படிங்கிறது பக்தி பதே அதவா அபி உஜிததாம் ஆயாந்தி. ஆர்டர்லி சொல்லர்த்த போதே ஞான மார்க்கத்துக்கோ அதவா அப்படி இல்லைன்னா பக்தி பதே பக்தி மார்க்கத்துக்கோ ஏதாவது ஒரு உஜிததாம் ஆயாந்தி யோக்கியதை வந்து சேரறது அப்படின்னாக்கும் இதுல சொல்லப்படுறது. நிஷ்காம கர்மயோகம் வழி மனசுத்தி வரத்த மட்டும்தான் ஞான யோகத்துக்கோ பக்தி யோகத்துக்கோ இருக்கிற தகுதி கிடைக்கிறது. முதல்ல ப்ரீகேஜி, அதுக்கப்புறமா எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், இப்படின்னு 10th +2ன்னு போனதுக்கு அப்புறம் தான் கிராஜுவேஷன். என்ன வாக்கும் மெயின் எடுக்கணும், இனி டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, கலெக்டர் ஆகணுமா, இதெல்லாம் நம்மளோட யோக்கியதைய முடிவு பண்றது நம்மளோட கர்மத்தை வச்சாக்கும். எந்த அளவுக்கு படிக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு அந்த எபிலிட்டி கிடைக்கும். அது வரைக்கும் நமக்கு படிப்பு படிப்பு படிப்புன்னு ஒரு விஷயம்தான். இந்த படிப்பு படிப்புங்கிற விஷயம் நமக்கு பலமா கையில கிடைக்கிறது, நம்மளோட அந்த பிரயத்னத்தோடு பலமாயிட்டு கிடைக்கிறது, நம்ம என்ன பதவியில இருக்கோம் அப்படின்னு எடுத்து காட்டுறதாக்குமே. அது வரைக்கும் அதிகடினமாய் படிக்கணும். அப்பதான் டாக்டர் ஆயிட்டும் இன்ஜினியர் ஆயிட்டும் கலெக்டர் ஆயிட்டும் எல்லாம் போஸ்டுகள் கிடைக்கும். எந்த படிப்பு படிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நம்மளோட லைஃப்ல வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும். அதுதான் இங்கேயும் சொல்லப்படுறது. ஞான மார்க்கத்துக்காக்குமா அப்படி இல்லைன்னா பக்தி மார்க்கத்துக்காக்குமா அப்படி உஜிததாம் ஆயாந்தி. கூடுதல் மனசுத்தி இருக்கிறவாளுக்கு, வைராக்கியம் வந்தவாளுக்கு ஞான யோகத்துக்கான யோக்கியதை கிடைக்கிறது. வைராக்கியம் குறைஞ்ச மனசுத்தி நன்னா இல்லாதவாளுக்கு பக்தி யோகத்துக்கான யோக்கியதை கிடைக்கிறது. கிம் தாவதா அത്രയും காரணம் இப்போ என்னவாக்கும் உண்டாச்சு. இப்படி கர்ம மார்க்கம் செஞ்சு செஞ்சாக்கும் நமக்கு பக்தி யோகத்துக்கு போனமானாலும் ஞான யோகத்துக்கு போனமானாலும் தகுதி கிடைக்கிறது. இத்தையெல்லாம் நிஷ்காம கர்ம அனுஷ்டானம் நடத்திட்டு ஞானத்துக்கோ பக்தி மார்க்கத்துக்கோ இருக்கிற ஒரு யோக்கியதை மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. நீ பக்தி மார்க்கத்துக்கு வேணுமானாலும் நமக்கு போலாம், ஞான மார்க்கத்துக்கு வேணுமானாலும் போலாம். அதை இனிமேதான் முடிவு பண்ணணும். ரொம்ப காலமா நம்ம இந்த கர்மயோகம் வழி முயற்சி பண்ணி நம்ம இப்ப எங்க எத்தி சேர்ந்திருக்கோம். இனி பக்தி மார்க்கத்துக்கு வேணாலும் போலாம், ஞான மார்க்கத்துக்கு வேணாலும் போலாம். இனி அதை முடிவு பண்ணணும். இனியும் இந்த ஞான மார்க்கமும் பக்தி மார்க்கமும் உபயோகிச்சு பகவான்ல எத்துறதுக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டி இருக்கு கிருஷ்ணா. அதனால கர்மயோகம் வழி ஒண்ணுமே ஆயிட்டில்லை கிருஷ்ணா. கர்மயோகம் வழி இப்ப எங்க வந்து நிக்கிறேன்னா, நீ ஞான யோகத்துக்கு போனமா பக்தி யோகத்துக்கு போனமா அப்படின்னு ஒரு கொஸ்டின்ல வந்து நின்றுண்டாக்க இருக்கேன். இனி வேறையும் ஜனங்கள் எல்லாம் இருக்கா கிருஷ்ணா அப்படின்னு அடுத்த லைன்ல சொல்லப்படுறது. அவ இப்படி அக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லப்படுறது. நிஷ்காம கர்மம் செய்யாதக்கு மனசுல மனனம் செய்யறா. அதே மாதிரி ஞான லப்திக்கான சிரமங்கள் நடக்கிறது. கிளிஷ்டா ரொம்ப சிரமப்பட்டு தர்க்கபதே புத்தி பூர்வமாயிட்டு லாஜிக்கலி திங்கிங் வழி சரியான ஆன்சர் கிடைக்காதக்கு சிரமம் அனுபவிக்கிறாவா செலவா இருக்கா. என்னத்துக்காக்கும் அவ இப்படி சிரமம் அனுபவிக்கிறா. பரம் தவ வபுஹு பிரம்ம ஆக்கியம் அந்யே புனஹா. தவ வபுஹு பகவானோடு அந்த வபுசு சரீரம், பிரம்ம ஆக்கியம் பிரம்மம் அப்படின்னு பேர் இருக்கிற அந்த பகவத் சரீரத்தை சம்பந்திச்சு புனஹா மறுபடியும் சித் ஆர்திரத்துவம் கிருதே மனசோடு சித் ஆர்திரத்துவம் அந்த எந்த விதமான மனசோடு ஒரு அழிவும் இல்லாதக்கு கிருதே சொன்னா இல்லாமக்கே விசிந்தியா மனனம் பண்ணிட்டு அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு
டைரக்ட் ஆயிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமல்லாத அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீணா பிரயத்னம் பண்றா சிலவா. அது யாக்கும் இங்க சொல்லப்படுறது. அதனால ரொம்ப சிரமப்பட்டு மனனம் செஞ்சு அந்த பிரம்மத்தை முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பிரயத்னப்படுறவாளும் இருக்கா. ஒரு குரு முகாந்திரம் பல விஷயங்களும் தெரிஞ்சு மனனம் செஞ்சு தியானம் செஞ்சு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு விஜிந்தியா மனனம் செஞ்சு அஷ்டாங்க யோகச்சரிய வழி பிரயத்னிச்சு சமாதி அவஸ்தையில வந்து சேரணும். நிறைய தியானிச்சு தியானிச்சு மோட்ச அவஸ்தையில வந்து சேர்றதுக்கு முன்னால இந்த மாயை மறுபடியும் நம்மளை இந்த லௌகிக விஷயங்களுக்கு இழுத்துண்டு வரும். அப்படி தடங்கள் வந்து அந்த முயற்சி அங்க ஸ்டாப் ஆயிட்டு மறுபடியும் அந்த முயற்சிய ஆரம்பிக்க வேண்டி இருக்கும். தியானம் செஞ்சு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டும் பகுபிகி சித்தியந்தி ஜென்மாந்தரேகி, ரொம்ப ரொம்ப ஜென்மங்கள் வழி மட்டும்தான் இந்த பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஞானம் கிடைக்கும். அதனால கர்மயோகம் வழியும் ஞான யோகம் வழியும் பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக்கும் கிருஷ்ணா. பக்தி யோகத்தால மட்டும்தான் இந்த மனசு அதுல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் இல்லாம போய் மனசு அழிஞ்சு பகவானில லயிக்க முடியும் கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி இதன் வழியா எடுத்து சொல்றார் கிளியர் ஆயிட்டு. அத்யாயாசகராணி கர்ம படலான்யாஜர்ய நிர்யன்மலா போதே பக்தி பதேதவாப்யுஜிததாமாயாந்தி கிம் தாவதா. அத்யாயாசகராணி கர்ம படலானி ஆச்சர்ய நிர்யன்மலஹா போதே பக்தி பதே அதவா போதே பக்தி பதே அதவா அபி உஜிததாம் ஆயாந்தி கிம் தாவதா கிருஷ்ட்வா தர்க்கபதே பரம் தவ வபுஹு பிரம்ம ஆக்கியம் அன்யே புனஹ சித் ஆர்த்ரத்வம் கிருதே விஜிந்த்ய பகுபிஹி சித்யந்தி ஜன்மாந்தரைஹி. அத்யாயாசகராணி கர்ம படலான்யாஜர்ய நிர்யன்மலா போதே பக்தி பதேதவாப்யுஜிததாமாயாந்தி கிம் தாவதா கிளிஷ்ட்வா தர்க்கபதே பரம் தவ வபோர்பிரம்மாக்கியமன்யே புனः சித்தார்த்ரத்வமிருதே விஜிந்த்ய பஹுவி சித்யந்தி ஜன்மாந்தரை. ரெண்டாவது தசகத்துல 10வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோமே. கர்மயோகம் ஞானயோகம் வழி மோட்சம் கிடைக்கிறதுக்கான சிரமங்களை எடுத்து சொல்லிண்டு இந்த ஸ்லோகம் வழி பக்தி யோகம் மோட்சம் கிடைக்கிறதுக்கு ஈஸியான மார்க்கமாக்கும் அப்படின்னு எடுத்து சொல்றார் பட்டதிரி. துவது பக்திஹி து, தொத் அப்படின்னா பகவானில இருக்கிற பக்தி, து அப்படின்னா ஆகட்டும் பகவானில் இருக்கிற பக்தி ஆகட்டும், கதாரசம் அமிர்தசரி பகவல் கதைகள் கேட்கறத உண்டாகிற அந்த அமிர்தசரி, சரி ஜனன பிரவாகம், அந்த அமிர்தமா இருக்கிற அந்த பிரவாகத்துல மஜ்ஜனம் ஜனனா முழுகிறது, நிர்மஜ்ஜனம் அப்படின்னா கம்ப்ளீட்டா முழுகிறது. பகவல் கதை கேட்கறத அந்த ஆனந்த ரசத்துல முழுகி இருந்தானா ஸ்வயம் சித்தியந்தி, சொமேதையா பக்தி உண்டாகிறது. ஆரும் கம்பல் பண்ணி உண்டாக வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது இந்த பக்தி அப்படிங்கிறது. தன்னைத்தான் உண்டாகிற விஷயமாக்கும் பக்தி. விளக்கேத்து நாமஞ்சொல்லு அப்படின்னு வீட்டுல இருக்கிறவா சொல்லறா குழந்தைகளுக்கு. அந்த குழந்தைகள் டெய்லி விளக்கேத்துறது நாமஞ்சொல்றது
பலகையை போட்டு உட்காந்து ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்றது, கோவிலுக்கு போறது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி பண்ணி அப்படி தன்னந்தனியா மெல்ல மெல்ல சொமேதையா ஒரு பக்தி உணர்வு உண்டாகிறது. அப்படி சுயமா உண்டாகிற ஒன்னாக்கும் இந்த பக்தி அப்படிங்கிறது. ஸ்வயம் சித்தியந்தி, சொமேதையா பக்தி உண்டாகிறது. முதல்ல ஆராது நமக்கு ஒரு கைடு கொடுக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு இந்த பக்தி உனக்கு உண்டாகணும் அப்படின்னு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. தன்னைத்தானே உண்டாகிற விஷயமாக்கும் இந்த பக்தி. பகவத் கதைகளை கேட்டு கேட்டு தன்னைத்தானே பக்தி அப்படிங்கிற அனுபவம் உண்டாகி வரும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. விமல அப்படின்னா அழுக்கில்லாத்தது. பிரபோத பதவி, பிரபோதம் சொன்னா ஞானம், அழுக்கில்லாத பிரம்ம ஞானம் அப்படிங்கிற பதவி. அக்லேசதா து இதி, பிரம்ம ஞானமான ஐக்கியம் அப்படிங்கிறது மோட்சம். விமல ஞானம் உண்டாயிட்டு பிரம்மவுமாய் ஐக்கியம் உண்டாயிட்டு அந்த ஞானம் ஜனன பிரம்மம். ஞானமும் பிரம்மவும் ஒன்னாக்குமே. ஞானம் அப்படிங்கிற பிரம்மவும் பிரபஞ்சம் அப்படிங்கிற அஜ்ஞானம் அப்படிங்கிற மாயையும் ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதாக்கும் மோட்ச பதவி. இந்த பிரபஞ்சத்துல இருந்தாக்கும் நம்மளோட இந்த சரீரம் உண்டாயிருக்கு. அதனால நம்மளோட இந்த சரீரமும் பிரம்மவும் ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதாக்கும் மோட்ச பதவி. அக்லேசதா, எந்த விதமான சிரமமும் இல்லாதக்கு தன்வதி இப்படி உண்டாகி வருது. பக்தி அப்படிங்கிறது பகவத் கதைகள் வழியா சுயம் உண்டாகிற ஒன்னாக்குமே. கதைகளை கேட்டு கேட்டு பகவத் மகத்துவ குணங்கள் கேட்டு கேட்டு ஞானம் ஜாஸ்தியாயி விமல ஞானம் உண்டாகிறது, பரிசுத்த ஞானம் உண்டாகிறது. பரிசுத்த ஞானம் தெரிஞ்சுண்டானா கிடைக்கிறது மோட்ச பதவியாக்கும். பிரம்மம் என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு கிடைக்கிற விமல பிரபோத பதவி அப்படிங்கிறது மோட்சம் அப்படிங்கிற அந்த பதவியாக்கும். அக்லேசதா தன்வதி, எந்த விதமான சிரமமும் இல்லாதக்காக்கும் இது கிடைக்கிறது. தன்வதி அப்படின்னா உண்டாக்கி தர்றது. இது உண்டாக்கி தர்றது பகவான் ஆக்கும். சத்யஹா, திடீர்னு ரொம்ப சீக்கிரமா சித்தி கிடைக்கிற சத்ய சித்திகரி, திடீர்னு கிடைக்கிற மோட்சம் பக்தி மார்க்கம் வழியாவாக்கும் கிடைக்கிறது. அப்படி இருக்கிற பக்தி ஜெயதி ஜனனா இங்க எல்லாத்த விடையும் சிரேஷ்டம், சுப்பீரியர் அப்படின்னு அர்த்தம். கர்ம ஞான யோகத்தை விட பக்தி யோகம் சிரேஷ்டம். ச ஐ அப்படி இருக்கிற விபோ சர்வசக்தனான குருவாயூரப்பா, மே சா ஏவ அஸ்து, எனக்கு பக்தி உண்டாகட்டும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. தொற்பதம், பகவானோட திருப்பாதங்களில் இருக்கிற பிரேம பிரௌடி ரச ஆர்திரதா. பிரேமம் சொன்னா ஸ்னேகம். பிரேம பிரௌடி அப்படின்னா ஸ்னேகத்தில கூடுதல் டீப்பான ஸ்னேகம். ரச ஆர்திரதா, அந்த அழிவுண்டாகிற மனசுல அந்த டீப்பான அந்த லவ் காரணம், பகவான் கிட்ட இருக்கிற பிரேமம் காரணம் உண்டாகிற மனசுல இருக்கிற அந்த அழிவு ரசம். அழிவு ரசம் அப்படின்னா அந்த ஒரு மனசுல பகவான் கிட்ட இருக்கிற ஒரு லயனம், லயிப்பு. திருததரம், ரொம்ப சீக்கிரம் எனக்கு உண்டாக்கி தரணமே குருவாயூரப்பா அப்படின்னாக்கும் கூப்பிடுறார். இங்க வாதாலயாதீஸ்வரா அப்படின்னாக்கும் பகவான கூப்பிடுறது. வாதாலயம், வாயுவோடு ஆலயம், வாயுவோடு கோவிலு. அதாவது நம்மளோட சரீரம் அப்படிங்கிறது வாயு கம்ப்ளீட்டா இருக்கிறதாக்கும் நம்மளோட சரீரம். வாயு சொன்னா பிராணன், வாதம், அந்த பிராணன் நம்மளோட சரீரம் ஃபுல்லா இருக்கு, நிறைஞ்சிருக்கு. அப்படி சரீரத்துல பிராணனை கண்ட்ரோல் பண்ணற ஈஸ்வரா அப்படின்னு அர்த்தம். வாதாலயாதீஸ்வரா, குருவாயூரப்பா அப்படின்னு அர்த்தமாக்குமே. அப்போ குருவாயூருக்குள்ள இருக்கிற அந்த குருவாயூரப்பன், நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்கிற பிராணனை கண்ட்ரோல் பண்ற அந்த பகவான் நாராயணனான ஈஸ்வரன் இப்படின்னாக்கும் இதுல சொல்லப்படுறது. त्वद्भक्तिस्तु कदारसामृतसरे निर्मज्जनेन स्वयं
सिद्ध्यन्ति विमलप्रबोधपदवीमक्लेशदस्तन्वदी सद्यसिद्धिकरे जयत्ययि विभो सैवास्तु मे त्वत्पद प्रेम प्रौढिरसार्द्रदा द्रुतधरं वादालयादीश्वरा त्वद् भक्तिः तु कदा रस अमृत सरी कदा रसामृतसरी निर्मज्जनेन स्वयं सिद्ध्यन्ति विमल प्रबोधपदवीम् अक्लेशद स्तन्वदी अक्लेशदः तन्वदी त्वद्भक्तिस्तु कदा रसामृतसरे निर्मज्जनेन स्वयं सिद्ध्यन्ति विमलप्रबोधपदवीमक्लेशदस्तन्वदी सद्य सिद्धिकरी जयति अयि विभो जयत्ययि विभो स एव तु मे त्वद् पद प्रेम प्रौढि रस आर्द्रता द्रुतधरं वादालयादीश्वरा वादालय आदीश्वरा सद्य सिद्धिकरी जयत्ययि विभो सैवास्तु मे त्वत्पद प्रेम प्रौढिरसार्द्रदा द्रुतधरं वादालयादीश्वरा त्वद्भक्तिस्तु कदा रसामृतसरे निर्मज्जनेन स्वयं सिद्ध्यन्ति विमलप्रबोधपदवीमक्लेशदस्तन्वदी सद्य सिद्धिकरी जयत्ययि विभो सैवास्तु मे त्वत्पद प्रेम प्रौढिरसार्द्रदा द्रुतधरं वादालयादीश्वरा।